வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நீங்கள் இது வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்காத 7 ஃபேக்ட்ஸை பற்றி தான் இந்த கவுண்டவுனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 7. இன்றைய சூழ்நிலையில் நம்ம எல்லாராலையும் தவிர்க்க முடியாத அமைப்புகளில் ஒன்று பேங்க்ஸ். இந்த உலகம் முழுக்க ஆல்மோஸ்ட் 44,000 வங்கிகள் செயல்பட்டு வருவதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இதுல ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பேங்க் எங்க இருக்குன்னு தெரியுமா? இத்தாலியோட சியனான்ற ஒரு பகுதியில தான் இந்த உலகத்தோட மிக பழமையான பேங்க் அமைஞ்சிருக்கான். இதோட பேரு பேங்கா மாண்டே டே பாஸ்சி டி சியனா. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி சியனா நகரத்தில் இருந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ்னால இந்த பேங்க் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுவும் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வறுமையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியான வட்டியில லோன் கொடுக்கறதுக்காக தான் இந்த பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம்னு பார்க்கும்போது 1472. ஆல்மோஸ்ட் 550 வருடங்களா இந்த பேங்க் செயல்பட்டு வருது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேங்க் ஆப்ரேட் பண்றதுல நிறையவே பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதை இட்டாலியன் கவர்மெண்ட் பெயில் அவுட் பண்ணி திரும்பவும் இதை ரன் பண்ண வச்சாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே ஓல்டஸ்ட் பேங்க்னா அது இந்த மாண்டே டி பீட்டா பேங்க் தான். நம்பர் 6. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு எடுத்துக்கும் போது அதுல வாழக்கூடிய மக்களுக்கு இருக்க முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்று வாக்களித்தல். இப்போ இருக்க சூழ்நிலையில இந்தியா மாதிரியான மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரியிலேயே எல்லாரும் ஓட்டு போடுறாங்களான்னா அது கேள்விக்குரிய விஷயம்தான். ஆனா இதுவே டெமோக்ரஸின்ற விஷயம் நடைமுறைக்கு வந்த புதுசுல, அதாவது 1500 வருடங்களுக்கு முன்னாடி இது ப்ரப்போஸ் செய்யப்பட்ட சமயத்துல மக்களாட்சியை கொண்டு வருவதில் நிறையவே கஷ்டங்கள் இருந்துச்சு. அதையும் தாண்டி கிரீஸ், ரோம், அப்போதைய தமிழ்நாடு மாதிரியான சில பகுதிகளில் இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. ஆனா எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ஸ் கிடையாது. அதுக்குன்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு தான். அதையும் தாண்டி சில இடங்களில் இந்த டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு அமைப்புன்னு பார்த்தா ரோமன் ரிபப்ளிகன் கவர்மெண்ட்டை சொல்லலாம். இவங்களும் முழு சுதந்திரத்தோடு செயல்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. பட் ஸ்டில் மாடர்ன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் உருவாக இவையெல்லாம் தான் ஒரு பேஸா இருந்திருக்கு. அந்த சமயத்திலையும் வாக்களிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு. அதுவும் அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்படாது. அதுல பெண்கள், கீழ்நிலையில இருக்க மக்கள்னு யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல ஓட்டுரிமையை கொடுத்துட மாட்டாங்க. ஒருத்தருக்கு வாக்களிக்கிற உரிமை கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி பல்வேறு விஷயங்கள் அப்போ கட்டுப்பாடா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிலம் இருக்கணும், ஒரு செல்வந்தரா இருக்கணும், படிச்சிருக்கணும்ன்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வச்சுதான் ஒருத்தருக்கு ஓட்டு போற உரிமையை அந்த சமயத்துல கொடுத்திருக்காங்க. அப்படி வாக்களிக்கிற உரிமையை பெற்ற நபர் தேர்தல் நடக்கக்கூடிய சமயங்கள்ல 30 நாட்களுக்குள்ள எந்த கேண்டிடேட்க்கு தன்னோட ஓட்டுன்றதை பதிவு செஞ்சாகணுமா. ஒருவேளை அப்படி பதிவு செய்ய தவறும் நிலையில அவரு அந்த நகரத்துல இருந்தே விலக்கி வைக்கப்படுவாரு. அது மட்டும் இல்லாம ஓட்டு போடாதவங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் கூட அந்த சமயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 5. இந்த உலகத்துல நடந்த மிக மோசமான நியூக்ளியர் ஆக்சிடென்ட்னா அது 2 சொல்லலாம். ஒன்னு செர்னோபில்ல ஏற்பட்ட நியூக்ளியர் ஆக்சிடென்ட், அடுத்ததா 2011ஆம் ஆண்டு ஜப்பானோட ஃபுகுஷிமா அணு உலையில ஏற்பட்ட ஆக்சிடென்ட் சொல்லலாம். இதுல ஜப்பான்ல ஏற்பட்ட நியூக்ளியர் ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க இயற்கையான விஷயங்கள் தான் காரணம். ஏன்னா அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ராங்கான நிலநடுக்கமும் அதன் தொடர்ச்சியா ஏற்பட்ட சுனாமியும் இந்த பிரச்சனை உருவாக காரணமா அமைஞ்சிருச்சு. இதனால அந்த பகுதியை சேர்ந்த ஆல்மோஸ்ட் 80,000 பேருக்கு மேல அங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. நிறைய பேர் அங்க ஏற்பட்ட சுனாமியில இறந்தும் போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை சுற்றியே மிகப்பெரிய அளவிலான ரேடியேஷன் லீக் ஆகி இருந்தது. அதை மட்டும் கண்டெயின் பண்ணலன்னா பல நூற்றாண்டுகளுக்கு அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுக்காக ஜப்பான் அரசாங்கம் நிறையவே முயற்சிகளை செஞ்சாங்க. அதுல ஒண்ணு அந்த பகுதியில அதிகப்படியான சூரியகாந்தி செடிகளை நட்டது. இதை செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு. எஸ், சூரியகாந்தி செடிகளில் ஹெவி மெட்டல்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய, டாக்ஸின்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய, அதே சமயத்தில் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை மண்ணிலிருந்து அப்சர்வ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வது கண்டறியப்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே 1986 ஏற்பட்ட செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டருக்கு பிறகும் 2011 ஏற்பட்ட ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டருக்கு பிறகும் அந்த இடத்தை சுற்றி பல்வேறு சூரியகாந்தி செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அது அந்த பகுதியோட மண்ணில் இருந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கு. நம்பர் 4. இந்த உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் ரொம்பவே வினோதமான ஸ்போர்ட்ஸ் நடத்தப்பட்டு வருது. அதுல ஒரு வித்தியாசமான ஸ்போர்ட் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங். இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு இரும்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு போட்டியா இருக்குன்னு கூட யோசனை தோணி இருக்கலாம். ஆனா அது கான்செப்ட் கிடையாது. இந்த கேமோட முக்கியமான கான்செப்டே அயன் பண்றது தான்.
அதுவும் சாதாரணமான இடங்கள்ல இல்ல, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத இடங்கள்ல அயனிங் டேபிள்ல அயன் பண்றது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங்கோட ஒரு கான்செப்டே. உதாரணத்துக்கு மலை மேல போய் அயன் பண்றது, தண்ணி கடியில் அயன் பண்றது, சர்வ் பண்ணிக்கிட்டு அயன் பண்றதுன்னு யாருமே யோசிக்காத ரொம்பவே வேடிக்கையான அதே சமயத்துல ஆபத்தான முறைகள்ல இந்த அயனிங்கை மேற்கொள்வது தான் இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங்கோட ஒரு முக்கியமான கான்செப்டே. 1997ல இங்கிலாந்து சேர்ந்த ஃபில் ஷான்ற ஒரு நபர் தான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் அயனிங்ன்ற ஒரு கான்செப்டையே முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அதை தொடர்ந்து 2002ல இதுக்கான ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையே கூட நடத்தி இருக்காங்க. 2002க்கு பிறகு இது வரைக்கும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இதுல நடத்தப்படல. ஆனா நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரீம் அயனிங்ல தங்களோட யூனிக்னஸை இப்போ வரைக்குமே காட்டிக்கிட்டு வர்றாங்க. நம்பர் 3, இந்த உலகத்திலேயே லாங்கஸ்ட் ரன்னிங் வெப்கேம், அதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க வெப்கேம் எவ்வளோ பழசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம், 15 வருஷம்? இது எதுவுமே கிடையாது. உலகத்தோட ஓல்டஸ்ட் வெப்கேம் டெலிகாஸ்ட் 1994ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 31 வருஷமா இது ஆபரேஷன்ல இருக்கு. இது எங்க இருக்குன்னு பார்க்கும்போது சான் பிரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில அமைக்கப்பட்டிருக்கு. 94ல ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டா ஜெஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டான் வாங்ன்ற 2 ஸ்டூடெண்ட்ஸ்னால இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஃபாக்கம்னு அழைக்கப்படுற இந்த வெப்கேம் கடந்த 31 வருடங்களா தொடர்ச்சியா சான் பிரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட கேம்பஸை லைவ் ரிலே பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் ஒரு தடவை ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். 2019ல இந்த ஃபாக்கமை ஷட் டவுன் பண்ண அந்த யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப வருஷமா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்ததை நிறைய பேர் கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்த சப்போர்ட்டை அடுத்து யூனிவர்சிட்டியை இதோட மெயின்டெனன்ஸை டேக் ஓவர் பண்ணி அவங்களே இப்போ அதோட ஆப்ரேஷன்ஸை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்பயும் FOCCAM.orgன்ற வெப்சைட்ல உங்களால அந்த லைவ் ரிலேயை பார்க்க முடியும். நம்பர் 2, இந்த உலகத்துல மனிதர்கள் மாதிரியே வேறு சில உயிரினங்களாலையும் கலரை பார்க்க முடியும். பறவைகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மாதிரியானவற்றால மனிதர்களை விட ரொம்பவே இன்டென்சிவான கலர் பேட்டர்னை எல்லாம் பார்க்க முடியும். ஆனா சில உயிரினங்களால மனிதர்கள் அளவுக்கு மிக அதிகமான கலர்ஸை பார்க்க முடியாது. பட் அவற்றாலையும் சில கலர்ஸை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நாய்கள், பூனைகள், யானைகளை சொல்லலாம். ஆனா நாம கொஞ்சமும் எதிர்பார்க்காத, சிலர் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு உயிரினத்தால கூட சில கலர்ஸை பார்க்க முடியும். அது எந்த உயிரினம்னா சிலந்திகள். எஸ், குறிப்பிட்ட சில வகை சிலந்திகளால, லைக் ஜம்பிங் ஸ்பைடர், பீகாக் ஸ்பைடர் மாதிரியானவற்றால குறிப்பிட்ட சில கலர்ஸை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஜம்பிங் ஸ்பைடர்ஸ்னால ரெட் அண்ட் கிரீன் கலரை ரொம்ப நல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா. அதே மாதிரி இந்த கலர்ஸை சிலந்திகள் கம்யூனிகேட் பண்றதுக்காகவும் பெண் சிலந்திகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் இந்த கலர்ஸை இந்த சிலந்திகள் பயன்படுத்திக்கிட்டு வருதான். நம்பர் 1, ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு முக்கியமான கட்டிடம் தான் சிட்னி ஓபரா ஹவுஸ். இது ஆஸ்திரேலியாவோட முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், இல்ல உலகத்தோட யுனிக்கான ஆர்கிடெக்சரல் மார்வல்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த ஓபரா ஹவுஸை 1957ஆம் ஆண்டு டேனிஷ் ஆர்கிடெக்சர் யான் உட்ஸான் தான் இதோட டிசைனை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல இது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனா இருந்துச்சு. ஏன் இதை ஆரம்பத்துல கட்ட முடியுமா இல்லையான்னு கூட ஆஸ்திரேலியன் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு தயக்கம் இருந்தது. அதையெல்லாம் மீறி $7 மில்லியன் பட்ஜெட்ல இதை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஓபரா ஹவுஸை கட்ட தான் இது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு புரிய வந்திருக்கு. சில வருடங்கள்ல கட்டி முடிக்க திட்டமிட்டிருந்த இந்த ஓபரா ஹவுஸ் தொடர்ச்சியா இதோட கட்டுமான காலம்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்த டைம்ல $7 மில்லியன் போட்டிருந்த பட்ஜெட்டும் பெருசாகி $100 மில்லியன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகைக்கு வந்து நின்னுச்சு. 1950கள் மற்றும் 60கள் டைம்ல எல்லாம் இந்த அமௌண்ட்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட். இதுக்கு நடுவுல ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்கள், இன்னும் சில பிரச்சனைகளால இந்த ஓபரா ஹவுஸோட கட்டுமானம்ன்றது தொடர்ச்சியா டிலே ஆகிட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போன இதோட டிசைனர் உட்ஸான் என்னமோ பண்ணிட்டு போங்கடா, இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறிட்டாராம். கடைசியா 1973ல இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இதை டிசைன் பண்ண உட்ஸான் 2000ங்கள்ல தான் இறந்து போயிருக்காரு. ஆனா அவர் இறந்து போற வரைக்கும் அவரால் டிசைன் செய்யப்பட்ட அந்த ஓபரா ஹவுஸை அவர் ஒரு முறை கூட வந்து பார்க்கவே இல்லையா. அதாவது கம்ப்ளீட்டான வாட்டி வந்து பார்க்கவே கிடையாதான். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த ஃபேக்டை நீங்கள் முதல் முறை கேள்விப்படுறீங்க, இல்லை எந்த ஃபேக்ட் உங்களை ஆச்சரியப்படுத்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.